ஓம் நமச்சிவாயா. அனில் அம்பானி ஜாதகத்தில் லக்னத்திற்கு சுக்கிரன் பார்வையும் லக்னாதிபதி குரு வீட்டில் 12ஆம் வீட்டில் மறைந்திருப்பது இயற்கை பாவி என்கின்ற முறையில் ஒரு சிறப்பான அமைப்பு. ராகு தசையில் நடிகை மீது காதல் வயப்பட்டு பல எதிர்ப்புகளுக்கு பின் அவரையே திருமணம் செய்து கொண்டார். செவ்வாய் நீச்சமாகி பின் நீச்சபங்க ராஜயோகத்தில் உள்ளார். வீடு கொடுத்த சந்திரன் உச்சம். சுக்கிரன் நினைவு குருவின் பார்வை. செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எப்போதும் லாபகரமாக அமையும். செவ்வாய் சகோதரனை குறிக்கும் கிரகம். 11ஆம் வீட்டு அதிபதி வேறு. மேலும் 11ஆம் வீட்டில் குரு வேறு அமர்ந்துள்ளார். எனவே அண்ணன் முகேஷ் அம்பானி மூலம் எப்போதும் நன்மைகள் உண்டு. செவ்வாய் நீச்சமாகி பின் ராஜயோகத்தை அடைவதால் வாழ்வின் முற்பகுதியில் அண்ணன் மூலம் பல இடைஞ்சல்களை சந்தித்தாலும் என்றும் கைவிடப்பட மாட்டார். அண்ணன் தயவு வாழுங்காலம் வரை உண்டு. ராகுவை தவிர அனைத்து கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டு உள்ளது. எனவே அவர் திருவாய் அம்பானிக்கு மகனாய் பிறந்தார். ராகு தசை நன்றாக இல்லை. அடுத்து குரு தசை நீச்சன் வீட்டில் அமர்ந்த காரணத்தால் குரு தசையும் சிறப்பாக இல்லை. இப்போது லக்னாதிபதி சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. சனிக்கு 6, 8, 12 கேது ராகுவை தவிர அனைத்து கிரகங்களும் அமர்ந்துள்ளது. பிறகு சனி திசை எவ்வாறு செயல்பட முடியும்? ஓம் நமச்சிவாயா.